திருமாவிடமே தலித் இளைஞர்கள் கிடையாது. அவன் பூரா எங்கே போயிட்டான்? தாவேக்காக்கு அத்தனை இளைஞர்களும் போயிட்டான். திருமா வளவனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், 2 திராவிட இயக்கங்களையும் அடையாளம் இல்லாமல் அழித்தொழித்திருக்கிறது. பாலசிங்கத்தினுடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வேட்டி சட்டையோடு தலைமாட்டில் நின்றவர் திருமா. சோபா அரசியல், பெட்டி அரசியல் தான் திமுகவை விட்டு அவரால் விலக முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பல கோடி பணம் வாங்கினாங்க. புகார் வருகிற பொழுது புகாரை உரத்து சொல்லணும். அதுதான் கம்யூனிஸ்டுடைய வேலை. நீங்கள் மந்திரியாக மாறிட்டீங்கன்னா விமர்சிக்கவே முடியாது. தாவேக்கா கூட்டணிந்து வெளியே வருவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கு. இவர்கள் நேரம் பார்க்க பார்க்க அங்கே அன்புமணி தாவேக்காவை தூக்கி பிடிக்க தயார் நிலையில் இருக்கிறார். துரைமுருகனுடைய சொத்துக்கள் சூறையாடல். நீங்கள் தமிழகத்தை தவிர எங்கேயுமே இப்படி ஒரு ஆடம்பரம் பண்ண முடியாது. நீங்கள் ஒருவர் உடம்புல 1 கிலோ தங்கத்தை போட்டுட்டு ஆடுறாரு. 1 கிலோ தங்கம். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செங்கோட்டைங்கிற பணம் கொடுத்து ஜெயலலிதா பாலக்காட்டில் ஒன்று ஜெயிக்கணும், அந்த மாதிரி விருப்பம். எப்படி HRNC கமிஷனரும் பத்திரப்பதிவுத்துறை பதிவாளரும் எப்படி 100 கோடி ரூபா இடத்த 2 கோடிக்கு எப்படி கரை பண்ணி கொடுக்க முடியும்? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் ஒரு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தும் வேலையை பாஜக மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள், அரசியல் அரிச்சுவடியே தெரியாத தாவேக்காவிற்கு 35% வாக்குகளை அள்ளி அள்ளி அந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இது பாஜக கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லை, பிசிக கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. மக்களுடைய கருத்து 35% இருக்கு. 35% கருத்துக்கள் திராவிட இயக்கமே தெரியாத, திராவிட இயக்கம் என்னவென்ற புரியாத புது அமைச்சர்கள். திருமா வளவனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், 2 திராவிட இயக்கங்களையும் நீங்கள் அடையாளம் இல்லாமல் அழித்தொழித்திருக்கிறது. இதில் திருமாவின் பங்கு என்ன? திருமாவிடமே தலித் இளைஞர்கள் கிடையாது. அவன் பூரா எங்கே போயிட்டான்? தாவேக்காக்கு அத்தனை இளைஞர்களும் போயிட்டான். இப்போ திராவிட கட்சியை ஒழிப்பதற்கு பாஜக சதி. இது பழைய பஞ்சாங்கம், இது பழைய பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் பேசுவதினால் இவரை யாரும் நினைவில் வைத்திருக்க கூட மாட்டார்கள் எதிர்காலத்தில். வைகோக்கு நிலைமை என்னாச்சு? திமுகவை எதிர்த்ததினால் 7% வாக்கு, 9 மாவட்ட செயலாளர்கள். திமுக சரிபாதி பிளந்தது. அவன் பூரா எங்கே இருந்தான்? திமுகவில் இருந்து திமுகவை பிடிக்காத, கருணாநிதியை பிடிக்காத, திமுக கொள்கையை பிடிக்காத, கொள்ளையை பிடிக்காத ஆள் தான் அவன். அப்போ எங்கே போயிருந்தார் திருமா? சீமான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் 7%, ஒரு 40 லட்சம் பேர் திரும்பி வந்தான். யாரை ஒழிக்கிறதுக்கு? திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக தான் வந்தான். அந்த இடம் யாருக்கான இடம்? அண்ணன் திருமாவுக்கான இடம். திருமா கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமான்னு தான் சீமா வந்தார். இல்லை விஜயகாந்த் கட்சியில் போய் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமான்னு தான் அரசியலுக்கே வந்தார். திமுக எதிர்ப்புங்கிற ஒரு மந்திரத்தினால் சீமா 7%, 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். இதெல்லாம் வரலாறு தெரிந்தும் ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறாருன்னா, அவருக்கும் திமுகவுக்கும் உள்ள சோபா அரசியல், பெட்டி அரசியல் இதுதான்.
இப்போ கூட அவர் ரீசெண்டாக கூட பேசியிருந்தார். பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவும் தாவேக்காவும் ஒரே லைனில் வரணும் அப்படிங்கிறாரு. இன்னும் இந்த திமுக தாவேக்காங்கிற டபுள் நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? உறுதியான நிலைப்பாடு இல்லையா அவர்கிட்ட? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ அவர் திமுகவை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக, ஒரு தத்துவ ரீதியாக உருவாக்கப்பட்ட இயக்கமாக என்னைக்கு அவர் பார்க்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து தான் அவருடைய வீழ்ச்சியை ஆரம்பிச்சது. ஈழப் போராட்டத்தில் தேசிய தலைவனை சந்திப்பதற்கு நீங்கள் தேசிய தலைவனால் உலகத்தில் 195 நாடுகளுக்கு ஒரு முறையில் இருமுறையில் பல முறை போய் வந்தவர் திருமா. தேசத்தின் குரல்னு ஈழத்தமிழன் சொல்லுவான் பாலசிங்கத்தை. பாலசிங்கம் மரணமடைந்து லண்டன் ஆங்கிலேயர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்கிற அந்த குயின்ஸ் கிளப்பில் பாலசிங்கத்தினுடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வேட்டி சட்டையோடு தலைமாட்டில் நின்றவர் திருமா. காரணம், தேசத்தின் குரலுக்கு இணையாக பார்க்கப்பட்ட திருமா இப்போ ஈழத்தமிழுக்கு துரோகியாக மாறிட்டார். என்ன காரணம்? திமுக துரோகி. இவரும் திமுகவில் இருந்ததனால் இவரும் துரோகியாக்கப்பட்டார். எப்படி பூ கட்டுறவன் சொல்லுவான், அந்த நாரோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அதுதான் இப்போ திமுகவை தூக்கி சுமந்து தன்னுடைய முகவரியை இழந்து நிற்கிறாரு திருமா. அதுதான் திருமா அவருடைய ஒரிஜினல். இப்போ அமைச்சரவை கொடுத்தும் இன்னும் திமுகவால் அந்த அமைச்சரவைக்குள்ளே போக முடியாமல் இருந்த போதும் இப்போ ஒரு அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் இந்த திமுக நிலைப்பாட்டில் இன்னும் தாவேக்காக்கு முழு ஆதரவு மாதிரி அவர் இல்லையே. எந்த நேரத்துலையுமே ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாரா அவர்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் திமுக 10 சீட்டு கொடுத்தாங்க தேமுதிகவுக்கு. இவர் 10 கேட்டு கடைசியில் 8 வாங்கினார். ஆனால் 10க்கு என்ன தொகையோ, தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த நட்பு தான் இன்னும் அவரால் விட முடியல. இந்த சோபா அரசியல், பெட்டி அரசியல் தான் திமுகவை விட்டு அவரால் விலக முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிகளே பல கோடி பணம் வாங்கினானே. அப்போ கம்யூனிஸ்டுகளே இந்த பெட்டி அரசியலுக்கு, சோபா அரசியலுக்கு தப்பலைன்னா திரும்ப எப்படி தப்புவார்? அந்த மு வீரபாண்டியன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, இது குதிரை பேரம் தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இன்னும் தாவேக்க அரசோட கூட்டணி நிலைப்பாடு இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோங்கிறாங்க. அப்போது இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தாவேக்கா நம்பாத ஒரு சூழ்நிலை உருவாகணுமா? இல்லை, அது திமுக பின்னணியில் இருக்குது. திமுக முத்தரசன் அறிவிக்கப்படாத திமுக, திருப்பூர் சுப்பராயன், தளி ராமச்சந்திரன், இவர்களெல்லாம் திமுக ஆதரவு மனநிலையில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக தாவேக்கா இவருக்கெல்லாம் மந்திரி கொடுக்காது, டெல்லியில் தான் முடிவெடுக்கணும். சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் மத்திய கமிட்டி முடிவெடுத்து தான் வெளியிலிருந்து ஆதரவு. நீங்களாம் யாரும் மந்திரி ஆகாதீங்க. புகார் வருகிற பொழுது புகாரை உரத்தை சொல்லுங்கள். அதுதான் கம்யூனிஸ்டுடைய வேலை. நீங்கள் மந்திரியாக மாறிட்டீங்கன்னா விமர்சிக்கவே முடியாது. விமர்சிப்பதன் மூலம் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையை, சித்தாந்தத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்படி தான் சிபிஎம் 2 பேருக்குமே உத்தரவு. இவங்க மந்திரியானோன்னு நினச்சா சாதாரணமாக நடக்காது. ஆனால் திமுகவால் இவர்களுக்கு பலன் உண்டு. அப்போது திமுக எதை சொல்லுகிறதோ அதை மறைமுகமாக கேட்க ஆரம்பித்ததுடைய விளைவு தான் விசிகாவும் சிபிஐயும் தாவேக்கா கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கு. இவர்கள் நேரம் பார்க்க அங்கே அன்புமணி தாவேக்காவை தூக்கி பிடிக்க தயார் நிலையில் இருக்கிறார். விசிகா கொடுத்த ஒரு மந்திரி சௌமியாவுக்கு கொடுத்தா போதும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகா சிபிஐ வெளியேறினால் அதை தூக்கி பிடிப்பதற்கு பாமக எம்எல்ஏக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ நடக்கிற அரசியல். ஐயா, இந்த மாதிரி ஒரு அரசியல் மோதல் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னென்னா,
அதாவது இந்தியாவின் பணக்காரரான அம்பானி வீட்டு கல்யாணம் கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. அந்த வகையில் துரைமுருகன் வீட்டு கல்யாணம் வந்து துபாயில் ரொம்பவும் பேசுபொருளாச்சு. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கச்சுன்னு சொல்லலாம் அந்த நிச்சயதார்த்தம். கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்துக்கு வர எல்லாருமே, அந்த உறவினர்கள் எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணம் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி மதிப்பில் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிருக்கும் போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கேள்வி வருது, பெரிய எதிர்ப்பு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யார் அப்பா வீட்டு காசு, இது வந்து எல்லாமே ஊழல் பணம், இது வந்து எங்களுடைய பணம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் இவன் 200 ஓட்டு போடுறவன் தானே. 200 இப்போ 1000 இருக்குது, சில இடங்கள் 2000 இருக்குது. இந்த மக்கள் உண்மையாகவே சொரணை இருந்தால் துரைமுருகனுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கும். நீங்கள் தமிழகத்தை தவிர எங்கேயுமே இப்படி ஒரு ஆடம்பரம் பண்ண முடியாது. நீங்கள் ஒருவர் உடம்புல 1 கிலோ தங்கத்தை போட்டுட்டு ஆடுறாரு. 1 கிலோ தங்கம் சார் 3 கிலோன்னு ஏதோ சொல்லி நியூஸில் இப்போ வருது. 3 கிலோ பார்த்துக்கோங்க. நம்ம கூட 1 கிலோ நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை சாரி 3 கிலோ. 3 கிலோ. அப்போது இதெல்லாம் கேரளாவில் செய்ய முடியாது, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாபில், மகாராஷ்டிரா செய்ய முடியாது. மக்கள் சொத்தை கொள்ளையடித்து மக்களிடமே அவன் அடிமையாக்குகிற ஒரு மனநிலை திராவிட இயக்க மனநிலை தான். இதை மக்கள் எப்போ கண்டிக்க ஆரம்பிக்கிறானோ, நான் சட்ட ஒழுங்கை கையில் எடுத்துக்க சொல்லலை, தட்டி கேட்கணும். அடிமையாக நீங்கள் ஒரு எம்எல்ஏ பார்த்தா பயந்து நடுங்குறான். கேரளாவில் பயப்பட மாட்டான். தப்புனா தப்பு தான், யாராக இருந்தாலும். முதலமைச்சரே வந்தாலும் தப்பு தான். ஒருத்தன் தப்புன்னு தட்டி கேட்குறான், அப்படி 1 லட்சம் பேர் நிற்பான். இங்கே திராவிட இயக்கம் அத்தனை பேரையும் நீங்கள் அரசியல் அதிகாரத்தினுடைய தரகராக மாற்றிடுச்சு. விஜய் வந்தால் விஜய் போட்டால் சோப்பில் வச்சுக்குவான், ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதா போட்டால் சோப்பில் வச்சுக்குவான். இப்படி எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேரை பார்க்க முடியும். அப்போ இவனுக்கு சுயமரியாதைக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. பகுத்தறிவுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போச்சு. இதைத்தான் பெரியார் என்ன பண்ணுறாரு, பகுத்தறிவுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தார், பகுத்தறிவாளர் கழகம். சுயமரியாதைக்கு ஒரு கட்சி, உலகத்திலேயே சுயமரியாதை கழகம். சுயமரியாதைக்கு பகுத்தறிவுமே இல்லாத பயலுக்கு தான் இந்த தமிழர்கள். இல்லைன்னா அவன் 200 ஓட்டு போடுறவன்ட்ட வாங்குவானா? அவனை அடித்து தூக்கி கொண்டு போய் நீங்கள் காத தூரம் விரட்ட மாட்டான். என்னுடைய உரிமையை நீ விலை பேசுகிற 200 என்னை விற்க சொல்கிறியான்னு மலையாளி கேட்குறானா இல்லையா? நீங்கள் பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து பாலக்காட்டு தேர்தலில் நின்னார். 88 ஓட்டு தான் வாங்கினார். பாக்யராஜால் 88 ஓட்டுக்கு மேலே வர முடியல. எம்ஜிஆர் மக்கள் கழகம் அதுக்கு பேர். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செங்கோட்டைக்கிட்ட பணம் கொடுத்து ஜெயலலிதா பாலக்காட்டில் ஒன்று ஜெயிக்கணும், அந்த மாதிரி விருப்பம். செங்கோட்டையை வேட்டியே இல்லாமல் கோயம்புத்தூர் வந்து தான் வேட்டியே கட்டினார். அன்றவரோடு தப்பிச்சு வந்தார். பணம் கொடுக்க ஆரம்பித்தோடனே பொதுமக்களே நைய புடச்சிட்டான். என்னடா பழக்கம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதா? இப்படி தான் மலையாளிகள். ஆனால் பாலக்காட்டு ஒட்டி இருக்கிற தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காம போனால் பிடிச்சி வாங்குறான், பணத்தை கொடுத்துட்டு போங்கிறான். அதுக்காக போராட்டமே நடந்தது எலெக்ஷன் நேரத்தில். அப்போ இங்கே அரசியல் மயப்படுத்தவில்லை மக்களை. பெரியார் தான் அரசியல் மயப்படுத்தினார். கட்சியெல்லாம் ஆரம்பிக்காமல் சமூக இயக்கம், துண்டு இயக்கம் ஆரம்பித்தார். அதை நீங்கள் அண்ணாதுரை அதை காலி பண்ணிட்டார். பெரியாரை காலி செய்ததே திராவிட இயக்கம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட இயக்கம்னா அண்ணாதுரை அவரோட காலகட்டத்தில். ஆமாம், அதாவது கருணாநிதி அவர்கள் கைக்கு வந்ததுக்கு இது திராவிட கட்சி. இது போன்ற பணம் கொடுக்கறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் திமுக அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்த போதே வந்ததா, இல்லை அடுத்து எம்ஜிஆரா, இல்லை கருணாநிதி கட்சியை எடுத்து முதலமைச்சரான? இல்லை, அண்ணாவே ஒரு அயோக்கியம் தான், பச்சை அயோக்கியம். பெரியார் தத்துவங்களை, கொள்கைகளை சொல்லி கொடுத்தார். பெரியாருடைய சிஷ்ய அண்ணா என்ன பண்ணார்னா, தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. நான் அந்த மக்களை ஏமாற்றிக்கிறேன். எங்கே நீங்கள் பெரியாருடைய இயக்கம் அண்ணா காலத்திலே அழிக்கப்பட்டது. எல்லாம் எங்கே கொண்டு விட்டார் அண்ணா? சினிமா தேட்டர் கொண்டு விட்டார். திரைப்பட கவர்ச்சி தான்
திரைப்பட பாலியல் வக்கிரமங்கள் தான் அரசியலாக மாற்றியவருக்கு பேர் அயோக்கிய அண்ணாதுரை. அப்பம் பேரே தெரியாது அண்ணாதுரை. நான் இருந்தாலும் மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கல சார். காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. அப்புறம் மாநில சார்ந்து ஒரு கட்சி வந்து தலைமையேற்று நடத்துகிற அளவுக்கு அண்ணாதுரைக்கு கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்தடுத்து எம்ஜிஆருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க தானே. மக்கள் சேவை அசல் பண்ணி இப்போ எங்கே போய் நிற்கிது? அடுத்தடுத்து வந்த கட்சி தலைவர்கள் எங்கே போய் நிற்கிது அரசியல்? ஒரே நாளில் நடக்கிறது. 75 ஆண்டு காலமாக நடந்தது. அத்தனை அயோக்கியன்னு அரசியலில் வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கான். ஒரு நடனம் ஆடினார்ல, அவருமே வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் தான். ஒன்றிய செயலாளர், காட்பாடி ஊராட்சி மன்ற குழு தலைவர். அப்போது கேரளா இப்படி ஆடிட முடியுமா? ஆடிட எலெக்ஷன் கேட்ட முடியுமா? வேறு எங்கேயும் நீ போகாதீங்க. பாலக்காடு கேரளா ஒரு 30 கிலோமீட்டர் தான் இந்த பார்டர். எல்லா அயோக்கியர்களும் இங்கே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு ஊராட்சி மன்ற குழு தலைவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? கிட்டத்தட்ட 3 கிலோ தங்கத்தை போட்டாருன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட? அது திருடுவது தான் இங்கே. அதாவது பணம் கொடுத்தா எம்எல்ஏ சீட்டை வாங்குறான், பணம் கொடுத்தா எம்பி சீட்டை வாங்குறான். எதுக்கு? இது மாதிரி பல மடங்கு சம்பாதிக்கிறது. அப்போ இது அரசியல் என்னவா இருக்குது? ஒரு வியாபாரமாக இருக்குது. ஒரு தொழிற்சாலை வாங்குவோம்ல, ஒரு 50 கோடி போட்டு. அதே போல் தான் இப்போ கட்சிகள் ஆதரவு நிலையம் காசு கொடுத்து வாங்கி காசு சம்பாதிக்கிறது. காசு கொடுத்து வாங்கி இதை இப்படி ஆக்கியதே திராவிட இயக்கங்கள் தான், அண்ணாதுரை தான். இந்த அசிங்கங்கள் பூரா அரசியலானதே அண்ணாதுரை காலத்தில் தான். அதை கருணாநிதி அதை ஒரு கொள்கையாக ஆக்கிட்டார். இந்த பயலுக்கு பாரம்பரிய கொள்கையாக. சரி சார், இப்போ இப்படி ஒரு கொள்கைகள் பாரம்பரிய கொள்கையாக ஊழல்கள் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்திற்கான ஒரு இப்போ கூட இப்போ அமைச்சரவை இதில் கூட ஊழல் செய்தால் யாராக இருந்தாலுமே, தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ 500 ரூபா 1000 ரூபாலாம் வாங்கக்கூடாது. குறைஞ்சது 100 கோடி வாங்கணும். கோயில் நிலத்தை பட்டா போட்டு விற்றுறணும். பழனியில் முதலமைச்சர் அலுவலகம் சொல்லாமல் எப்படி ஹெச்ஆர்என்சி கமிஷனரும் பத்திரப்பதிவுத்துறை பதிவாளரும் எப்படி 100 கோடி ரூபா இடத்த 2 கோடிக்கு எப்படி கரை பண்ணி கொடுக்க முடியும்? முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இதில் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அது துறை சார்ந்த அதிகாரி, துறையில் கத்திரிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் முதலமைச்சர் அலுவலகம் என்பது ஒரு பெரிய பவர் சென்டர். ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அரை மணி நேரத்தை தூக்கி காத்திருப்போர் பட்டியலில் போடலாம். முதலமைச்சர் அலுவலகத்தை இயக்குகிற விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா ரெட்டி, புஷி, இப்படி ஏதாவது ஒரு பெரிய அதிகார மையம் தலையிடாமல் இந்த 100 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்காது. அவர்களே நடவடிக்கை எடுங்க, அவங்கள தூக்கி வெளியே போடுங்க. திருவேற்காடில் 300 கோடி ரூபாய் இடம் குடியிருந்தவனுக்கு கொடுக்க போகிறதா செய்தி. 300 கோடி கை மாறி இருக்கு. சமயபுரம் கோயில் சமயபுரத்துக்கு சொந்தமான கோயில் ஒன்று இடம் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கான் திருச்சியில், அது 300 கோடி கை மாறிடுச்சான். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? மணல் வந்து விஷ்ணு ரெட்டி கொடுத்துட்டாங்களாம். இது ஆற்றப்புறம் சொல்லி எடுத்துருவோம். சேகர் ரெட்டி, அதிமுக வந்தால் சேகர் ரெட்டி, தாவேக்கா வந்தால் விஷ்ணு ரெட்டி.